வணக்கம் மக்களே, வெல்கம் டு மல்லிகாஸ் சமையல். நாம் இன்னைக்கு முட்டை மேகி எப்படி செய்கிறது என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி 2 பாக்கெட் மேகியை அதில் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு விருப்பமானா மேகி பவுடரையும் அதில் சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம பாதி வேக்காடு வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் உதிர் உதிராக எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 3 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் தேவையான அளவு நல்ல மிளகு பொடி போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். முட்டையை இந்த அளவு பதத்துக்கு கொஞ்சம் பரட்டி எடுத்து வச்சுக்காங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து கிளறலாம். இது கூடவே பொடிசாக நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடலாம். இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்காங்க. அடுத்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்காங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்காங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்காங்க கொஞ்சம் நேரம். இது கூடவே நாம் வேக வச்சு வச்சுருக்கிற மேகி நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மேகி நூடுல்ஸு உடையாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சு கொஞ்சம் எல்லாமா சேர்த்து கிளறி விட்டுக்காங்க. இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்காங்க. இது கூடவே நறுக்கி வைத்த வெங்காயத்தழை சேர்த்துக்காங்க. அவ்வளோதாங்க, முட்டை மேகி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.